அந்த ஷாட்டுக்கு ஷூட்டுக்கு தான் கரெக்டா இருக்கு. இது வலது கால சப்பை, இது இடது கால. தேவலோகத்துக்குள்ள தேவ சபை, பாண்டி நாட்டு சபை, தில்லையில் கொடுவதோ என்ன ஒரு இந்த மன்னாடிப்பட்டி கிராமத்தில் இதற்காக நாடகம். எதற்காகவா? ஐயோ அது நான் சொல்லக்கூடாது, நான் என்ன பண்ணுவேன் ஏண்டா தேவலோகத்துல தேவ விருந்து எப்படி வைக்கிறாங்களோ 32 காய்கறி பத்தோடு சாப்பாடு போட்டாங்க. எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு தெரியும். இந்த கணவன் பண்ண சிவா எங்க போனான்னு தெரியல. பாஞ்சாலி அம்மன் சொல்லக்கூடிய திரௌபதி அம்மனுக்கு தீ மெரித்து பாரதத்தை சொல்லி நம்மளுடைய புகையை சொல்ல வேண்டும், பாட வேண்டும். ஏற்கனவே காலத்துல அவங்க நடந்தாங்க பாரு, அதை நம்ம அப்பேற்பட்ட பாஞ்சாலி அம்மனுக்கு திரௌபதி அம்மனுக்கு அபிஷேகம் செய்து தீமிதி திருவிழா தரக்கூடிய சேத்திர நடத்தி இந்த பஞ்சானது எப்பேற்பட்ட திருவிழா தெரியுமா? வீரவராகினி நானாம்பிகை நீலி சடாதரி தயாம்பிகை யாடு உடாவிடு யமனே
வீரவராகினி யாம்பிகை யோடு உடாவினி உன் ஜென்மத்தில் ஒரு இந்திரஜானி அபிஷேகம் செய்து பாஞ்சால் அம்மனுக்கு சரித்திர நடத்தி ஒரு இரவு நாடகம். இந்த நாடகத்தை கண்டு கழிக்க வைக்கிறாங்களே இவங்க எப்படி அடக்காமலர் ஒழிக்கும் அடக்காமலர் ஒழிக்கும் ஒழிக்குமா ஒழிக்காது கொடுத்த திருவள்ளுவர் அமரர் ஒழிக்கும் அடங்காமை ஆர்வம் வைத்துவிடும். திருவள்ளுவர் யார் எழுதி கொடுத்தாங்க? திருக்குறள். இந்த திருக்குறளை ஏற்றியவர் திருவள்ளுவர். உங்களுக்கு திருவள்ளுவர் எனக்கு ஒரு எழுதி கொடுத்தாங்க. எங்க தாத்தா எங்க தாத்தா தாத்தா பேர் என்ன? எங்க தாத்தா பேர் புலிசாமி கவுண்டர். அடக்கும் உடக்கும் அடங்காத போனா அன்றா திருவள்ளுவர் மனைவி வாசிகாமன் அமர்ந்திருக்கிறார். என் தந்தைமார்கள் எல்லாம் திருவள்ளுவருக்கு சமம். தாய்மார்கள் எல்லாம் வாசிகாமனுக்கு சமம். தாய்மார்களுக்கும் ஏன்னா பாரத ராமாயண சிவபுராணம் விஷ்ணு புராணம் ஏன்னா பேசுற நேரம் அத்தனை சிக்கான கட்டுந்த பெரியார் இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களுக்கும் என் தந்தைமார்கள் எல்லாம் திருவள்ளுவருக்கு சமமாகும். என் தாய்மார்கள் எல்லாம் வாசிகாமனுக்கு சமமாகும். அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் கட்டிட கலைஞர்களுக்கும் படித்த அமைதர்களுக்கும் இன்னும் நம்மை போல நாடக நடிகர்களுக்கும் இன்னும் பாரத பிரசிடண்டா இருக்கக்கூடிய அனைத்து உலகங்களுக்கும் இந்த சிறியவன் கணித வணக்கம். அமனாக இருக்கக்கூடிய பத்திரி பாஞ்சாலி ஏக சேனி துரோபதி என்று சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட பாஞ்சாலி அவனுக்கு இந்த சிறியவன் மனகணித வணக்கம். இன்னும் தெய்வமாக இருக்கக்கூடிய என்பவனாக இருக்கக்கூடிய நாராயணா பகவான் இருக்கக்கூடிய சாட்சி என்பவனாக இருக்கக்கூடிய அவருடைய பத்திரிக்கு சிறியவன் மனகணித வணக்கம். விளக்கம் மகாராஜா அறியாமல் இருக்கக்கூடிய எனக்கு தெரியும். உன்னுடைய விளக்கம் இந்த சொன்ன பாரு வாசிக்க திருவள்ளுவருக்கு சமத்துக்கு பொறுப்பாடு இருக்கிறாங்க பாரு அந்த சபை அவருக்கு தெரியுங்க. சித்திரம் என்றால் ஓவியம். அப்பேற்பட்ட ஓவியத்துக்கு நிகராக இருக்கக்கூடிய தெரியும். எப்படி பாருங்க எப்படி தெரியாது வளர்ந்த யார் இருக்கு தாய் யார் இருக்கு தந்தை எனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. நீ சொன்னதான் தெரியும். சொன்னதான் தெரியும். ஏய் நான் எப்ப இடத்துல தெரியுமா இருக்கேன். எப்படி இருக்கு ராட்டினுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் யாரு 100 பிள்ளைகளா இருக்கக்கூடிய துரியன் முதல் துரியன் முதல் விகிரன் கடை 99 ஆண் மக்கள் அவருக்கு நற்புத சிலையாக இருக்கக்கூடிய 2 பேர் தான் கர்ணாபிஷேகம். ஆமா ஏன்னா அவன் சொன்ன 100 இவங்க ஒரு அது 105 அது ஒரு 5 105 இது ஒரு 106 5 பேர் விட்டுடு சொத்து கூட மாட்டேங்குது. ஆமா சரி நம்மளா அப்பேற்பட்ட அந்த சிலையாக இருக்கக்கூடிய துரியாதனைக்கு அந்த சிலையாக இருக்கக்கூடிய 2 பேர் தான் கர்ணாபிஷேகம். அது மட்டும் தான் தெரியும். டேய் இது வரைக்கும் எனக்கும் என் தம்பிமார்களுக்கு யாரும் எந்த ஒரு குறைவு இல்லாமல் வடிக்கு நாங்க இருவரும் வாங்கி வரைக்கும் அப்படி இருந்தாலும் நான் யாரு சொல்லுங்க. கர்ணாபிஷேகன் வந்தேன் நல்ல செல்லவாடி வழங்கிய தளபதி சேனை பொங்கரவர் மதிக்கும் ஜெயந்தன் இந்த ஊர் மக்கள் அழைத்துக் கொண்டு நல்ல முறையிலே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் படிக்கு வளர்ந்து வருகின்றோம். ஆனால் இப்ப எனக்கு தக்க பருவம்
வாச்சா ஒரு வீதி கருத்தாராரு வீடு ஒரு வீதி கருத்தாராரு வீதி சதுரத்துக்கு சதுரமான நாடு அப்பேற்பட்ட வணங்க முடியோன் அரவ கொடி முடியோன் வென்ற திரேக முடியோன் பூ சக்கர கொடி முடியோன் தன ரேக முடியோன் அப்பேற்பட்ட தில்லி வாச்சா துரியோதனன் அவர் காலால் இடக்கூடியவனை நான் கையா செய்து முடிக்கக்கூடிய கர்ணாபிஷேகன் ஆமாம் அப்பேற்பட்ட தில்லி வாச்சா இருக்கக்கூடிய துரியோதனுக்கு திறந்தோரன் அப்படி இருந்தாலும் ஏண்டா பேசணும் நானும் கிடையாது பேசி போலாம் இருக்கக்கூடிய அவருக்கும் திருமணமாகவில்லை எனக்கு திருமணமாகவில்லை தக்க பொருத்தில் இருக்கிற இந்த தினத்துல என் தந்தை இருக்கக்கூடிய துரியோதனா இருக்கிறார் அண்ணா இருக்கக்கூடிய அண்ணனை வழங்கக்கூடிய கர்ணராஜ அண்ணா கர்ணாபிஷேகன் மகாராஜா அமர்படி கட்டளை என்ன வந்ததால போச்சு போயிடு தம்பி துரியோதனா தங்களுடைய திருவடிக்கு அந்த இடவெல்லாம் இருந்தாலும் இந்த குடவெல்லை மாதமாக இருப்பாயிருக்கு மன்னே தம்பி தெரியாதுனா எந்த ஒரு நல்லவனாக நல்லவனாக எண்ணம் போல் வாழ கடவுள் எழுதி தம்பி தெரியாதுனா இன்றைய தினத்தில் எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துங்க ஆமா மிக மகிழ்ச்சி இருந்தாலும் தம்பி தெரியாதுனா எதற்காக அரசு சபைக்கு அழைத்தார்? ஆமாம், இதோ கலிக தேசத்தில் இருந்து கலிக தேசத்தை ஆளக்கூடிய சுபாக சக்கரவர்த்தியுடைய மகள் பொன்னுரிமைக்கு இச்சா சுயவரத்துக்கு அவருடைய 56 தேசத்தில் உள்ள மன்னர்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று நிருபம் வந்திருக்கிறது. நம்முடைய தாத்தாவாகிய விஷ்ணாச்சாரி இதோ நம்ம வீட்டை பருவமடைந்த பிள்ளைகள் இருக்கின்றார்கள். ஆமாம், உங்களுக்கு நான் திருமணம் செய்ய வேண்டும். அதனால நம்ம இச்சாச்சுய வரத்தில் கலந்து கொள்ள வேண்டும் அப்படி என்று தாத்தாவாகிய விஷ்ணாச்சாரி அழைத்திருக்கிறார். அதனால இன்றைய தினத்தில் எனக்கு தேர் சாரதியாக
நீ கலிகதாசம் தேர நடத்த வேண்டும். அதற்காக உன்னை அழைத்து. நல்லா கேட்டுக்கா குருப்பேரர்களே, அமர்ந்திருக்க ஒரு சபையர்கள் நல்லா கேட்டுக்கோ. அவர் ஒரு நாட்டரசன், ஒரு பேரரசன், தில்லி பாட்ஷா, ஒரு விதி கருத்தாட வீடு, சதுரத்துக்கு சதுரமான நாடு. அப்பேற்பட்ட ஒரு பேரரசனுக்கு நிறுவம் இருக்கிறது. அதனால் என் தந்தையாக துரியோதனனுக்கு நிறுவம் வந்து நான் பெருமையாக நினைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு நான் ரதசாரதியாக ரதத்தை ஓட்டுக்கிட்டு வர வேண்டும். ஆமா அதானே ரதத்தில் இருப்பான். நடத்துவதற்காக சரி தேர் ஓட்டு சொல்லு. நல்லா இரு நல்லா இரு. தேர் ஓட்டு. அண்ணா தம்பி துரியோதனா அந்த துஜாரா ரதத்தை பூட்டி கலிங்க தேசமே வந்து விட்டது. தம்பி துரியோதனா, அப்படி இப்போது கலிங்க தேசத்துக்கு அருகாமல் இருக்கக்கூடிய நாட்டுக்கு வந்து விட்டோம். ரதத்தை நான் நிறுத்தி விட்டேன். பேரரசன், ஒரு நாட்டரசன், இங்க சென்று அப்பேற்பட்ட இச்சா சுயவரத்திலே கலந்து கொண்டு ஒரு திருமணம் செய்து கொண்டு வா. அங்கு இருக்கக்கூடிய குதிரைக்கு ஒரு பொருளும் பின்ன வைத்து நீர் ஆடிக்கொண்டு ஒரு புறமாக வந்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு பேரரசன், ஒரு நாட்டரசன் நிறுவனம் கொடுத்தவங்க தான் அரண்மனைக்குள்ளே செல்லலாம். நான் ரதசாரியாக வந்திருக்கிறேன். நான் ஒரு புறமாக இந்த கொல்லும் குதிரைக்கு கொல்லும் வைத்திருக்கிறேன். சென்று வாங்க. அப்படியா? சரி சுபாக சக்கரவர்த்தி அரண்மனைக்கு வந்துட்டோம். இன்னும் மற்ற அவர்கள் வருவரை நம்ம இந்த சிம்மாசனத்தில் அப்படியாக இப்படியாக துரியோதனன் பீஷ்மச்சாரி கலிங்க தேசத்துல இச்சாசுரத்தில் அமர்ந்திருக்க இந்த நேரத்துல யாரு வெள்ளப்பாகி யாரு வெள்ளப்பாகி அழகா அப்படி ஆண்டு வரக்கூடிய வெள்ளப்பாகி தருவார். அவரால் மட்டும் பேசும். நல்லா இருந்துக்கோ ஐயா, நல்லா இருந்துக்கோ, நல்லா இருந்துக்கோ. நல்லா இருந்துக்கோ. என்ன நல்லா இருக்கோ நல்லா இருக்கு. யாரு நீங்க? கொண்டாடி ஓதுறியாவும் யாருங்க நீங்க? எங்க வரீங்க? என் பேர் கேக்குறேன். பையா தெரியல 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 ஒன்னும் புரியல. பூரியில இட்லில கால போடுவாங்க. சரி ரைட். அது எப்படி அழக பார்த்தா எப்படி கேக்குறாரு அவரு? உன் அழகு எடுத்துக்கிட்டு எழவுக்கு தான் போகணும். அழகு எப்படி இருக்குது? பரவாயில்ல. 32 அழகு அப்படியே இருக்குங்க. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? என் பேர் தான் வெள்ளப்பூல். வெள்ளப்பாகு 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 ரத்னபுரி ரெண்டு பேரும் கூடிய என் பேர வெள்ளப்பாகு. ஆனா எனக்கு எங்க போகணும்? எங்க போறீங்க? நிருப கல்யாணம் எனக்கு. ஓ உனக்கு கல்யாணமா? நான் தான் போறேன். ஓஹோ ஐயா கல்யாணமா? யோ 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 யோ
நான் தான் நுரமாமன். நுரமாமன். எனக்குதான் பொண்ணு. எங்க அக்கா மகன் எனக்கே பிறந்த அக்கா மகன் உனக்குன்னு பிறந்தவா எனக்கே பிறந்த அக்கா மகன் சரி எனக்கு பிறந்த அக்கா மகன் காட்டு ஐயோ பையன் காட்டு 3 நாளைக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி செத்து போன நாய்க்கு குப்பை தொட்டு போடுவாங்க அந்த பள்ளி எப்படி காட்டுது அந்த மாதிரி டேய் ஆனா எங்க போறோம் அக்காட்ட போறோம் அக்காட்ட கல்யாணம் கிடைக்க கல்யாணம் அக்கா நாடுக்கு போகணும் அக்காட்ட போகணும் என்ன நாடுவா அக்கா நாடு எங்க யார் தெரியுமா ரத்தினமாலா அதோ கல்யாணத்துல குத்துறா ஆனா எனக்கு கல்யாணத்துக்கு போகணும் நான் தான் தாலி கட்ட போறேன் சொல்லாத ஜெய் கவர் என்ன போலாமா போலாம் யாருங்க புஷியா தம்பியோட பாசம் அக்கா தம்பி பாசம் தம்பிய பாத்து ரொம்ப நேரம் அதால சின்ன வயசுல ஓடி ஏற மாதிரி ஓடி ஏறிச்சு அதை கொடு சரி நாங்க தம்பி அக்கா நீ எதுக்கு வந்து யாரு அவன் யாருன்னா தம்பி தம்பி வாடா வாடா அடி பறிச்சாவுடா ஏன்டா 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 ஐயோ ஏதுடா அடி ஒண்ணு பண்ணு நான் ஒட்ட ஐயோ அக்காடா எல்லாத்துக்கும் விரும்ப ஃபர்ஸ்ட் போயிடுச்சு ஆமா நாட்டுக்கு மட்டும் லாஸ்ட் அவனுக்கு என்னடியா ஐயோ ஏடா சாணவ தம்பியா ஏனே சாணவ தம்பியா இது வாங்கி நகலோடா எல்லா நாட்டுக்கு அனுப்புறியா என் தம்பிக்கு முதல்ல அனுப்புறியா என் தம்பிக்கு அனுப்புறியா என் தம்பிக்கு அனுப்புறியா ஐயோ சாமி ஓட்டு அடிக்கிற கேட்க மாட்டியா ஆமா அடிச்சு நீ கல்யாணம் சொன்னவனு ஏன் பொண்டாட்டிக்கு ஏன் மருமகளுக்கு பொண்ணுங்க உள்ள போற இட்லி
ஓடி வந்தவொடனே மேக்கப்ல கழிச்சு மேக்கப் அடிக்கணும். ஐயோ அடி நல்லா அடி நல்லா அடி. பொண்ணு எப்படி கல்யாணம் இந்த கர்மாத்திர முகத்துல பார்த்து கூட அப்ப கல்யாணம் பண்ண மாட்டாரா? பொண்ணு ஐயோ உனக்குதான் சத்தியமா உனக்குதான் ஒரு புறமா உட்காரு அவ வருவா அவ மாலை எடுத்து வருவா அப்படியே கழுத்தாக நீட்டு நில்லு அந்த மாலை போட்டு அப்படியே தூக்கி போடி அம்மாடி அம்மா வந்தாரா கண்ணுக்கே தாழவனை மாலையிட்டு திருமணம் செய்யலாம். இது யா கல்யாணம் பட்டு நான் ஆமாண்டியா செல்லம் இது யா கல்யாணம் ஆமா வா கல்யாணம். அதனால நான் நடக்கத்தான் சட்டம் பந்தல போடுவேன் பந்தல பிரிப்பேன் தாலி கட்டுவேன் தாலி அவரவர் சிம்மாசனத்தில் அவரவர் அமர்ந்திருக்கிறார் அல்லவா? அவர் ஒரு முறை காப்பிட்டு எனக்கு கைக்குட்டி கொண்டு போய் அம்மா இந்த நீண்ட முடி தான் பாடித்த மன்னவர் இவர் யாரோ மன்னவர் இவர் யாரோ ஆமா இவர்தான் துரியோதனா. அம்மா பைதானம் தோற்றம் தந்த மன்னவர் யாரோ இந்த மன்னவர் வயதான இருக்காரு அவர்தான் பீஷ்மாச்சாரி. அப்படியா? தம்பி அது நேரமான வேற பொண்ணை பார்த்து கொள்ளுங்க. எல்லாரும் வந்துட்டாங்களா?
போடா, என் கல்யாணம் போடா வரோம். ஏய், என் தம்பி ஒருத்தன் இருக்கான். ஏம்மா, எல்லாரும் காமிச்சிங்க அங்க யாருமா உட்காந்துக்கிட்டு ஏய், து, து. ஒரு மாப்பிள்ளை எவ்வளவு ஆண் சிங்கம் போல் நடக்கணும். என்னடா இப்படி நடந்து வர பண்டத்துல பார்த்தா அவ கல்யாணம் பண்ண மாட்டா போல. இந்த மந்தி குரங்க போல் தத்தி தத்தி நடக்கின்றாரே இந்த மன்னவர் யாரம்மா?